ஓகே. இந்த செஷன்ல நம்ம ஏடி கனெக்டர் பத்தி பார்க்கலாம். ஸோ ஏடி கனெக்டர் அப்படின்றது வந்து ஆக்டிவ் டைரக்டரி கனெக்டர். ஸோ ஆக்டிவ் டைரக்டரின்றது இட் இஸ் மைக்ரோசாஃப்டோடைய ப்ரொப்ரைட்டரி டைரக்டரி சர்வீஸ். அதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா யூசர்ஸ், குரூப்ஸ், கம்ப்யூட்டர்ஸ் அதெல்லாம் கிரியேட் பண்ணிட்டு ஒரு தடவை நம்ம வந்து சைன் இன் பண்ணா போதும். ஒரு அக்கௌண்ட் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நெட்ஒர்க்ல இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ், பிரிண்டர்ஸ், அப்ளிகேஷன் அதெல்லாம் வந்து நம்ம சிங்கிள் சைன் ஆன் மாதிரி ஆர் சிங்கிள் லாகின்ல வந்து நம்மளால எல்லா ரிசோர்ஸும் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஆக்டிவ் டைரக்டரி சொல்யூஷன் வந்து ஜென்ரலா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஆன் ப்ரிமைசஸ்ல வந்து நம்மளுடைய ஓன் டேட்டா சென்டர்ல ஹோஸ்ட் பண்ணிருப்பாங்க. இதோடைய இந்த பர்டிகுலர் ஆக்டிவ் டைரக்டரியோட என்விரான்மெண்ட்டை மேனேஜ் பண்ற சர்வருக்கு பேரு டொமைன் கண்ட்ரோலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டொமைன் கண்ட்ரோலர் சர்வர்ஸ் வந்து நமக்கு ஆன் ப்ரிமைசஸ்ல ரெண்டு சிஸ்டம்ல யூ கேன் ஹேவ் மோர் தேன் ஒன் டொமைன் கண்ட்ரோலர். ஜென்ரலா வந்து இட் இஸ் மெயின்லி ஃபார் ரிட்டர்டன்சி பர்பஸ்க்காக ரெப்ளிகேட் பண்ணிருப்பாங்க. ஸோ பிரைமரி டொமைன் கண்ட்ரோலர், அடிஷனல் டொமைன் கண்ட்ரோலர் அப்படின்ற மாதிரி வில் ஹேவ் அட்லீஸ்ட் டூ டொமைன் கண்ட்ரோலர். ஸோ ரெண்டுத்துக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெப்ளிகேஷன் நடந்துட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஆன் ப்ரிமைசஸ்ல ஆக்டிவ் டைரக்டரி என்விரான்மெண்ட் இருக்கு அப்படின்னா இப்போ எனக்கு வந்து ஏடபிள்யூஎஸ் உடைய பிளாட்ஃபார்ம்ல வந்து இஃப் ஐ எம் ஹேவிங் சில அப்ளிகேஷன் ஏடபிள்யூஎஸ் உடைய ஒர்க் டாக்ஸ், அந்த ஆஃபீஸ் 365 மாதிரி ஒர்க் டாக்ஸ், ஒர்க் ஸ்பேஸ்ன்றது விடிஐ சொல்யூஷன். ஸோ ஏடபிள்யூஎஸ் உடைய விடிஐ சொல்யூஷன் இந்த மாதிரி சில ப்ராடக்ட் சர்வீசஸ், ஈவன் ஏடபிள்யூஎஸ் உடைய S3 பக்கெட் ஆர் வாட் எவர் சர்வீசஸ் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஜென்ரலா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ எனக்கு வந்து ஆன் ப்ரமைசஸ்ல ஒரு டிபெண்டன்சி இல்லை அப்படின்னா ஜென்ரலா நான் வந்து என்னுடைய ஏடபிள்யூஎஸ் பிளாட்ஃபார்ம்ல ஐஏஎம்ல வந்து யூசர் கிரியேட் பண்ணி அவங்களுக்கு என்னென்ன பர்டிகுலர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கு ஆக்சஸ் வேணுமோ ஆக்சஸ் எனேபிள் பண்ணிடுவேன். பட் தென் சில ஆர்கனைசேஷன்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா எனக்கு ஆன் ப்ரமைசஸ்ல இருக்கிற யூசர்ஸ் அண்ட் குரூப்ஸ் அந்த கிரெடென்ஷியல் அந்த பர்மிஷன்ஸ் அதை யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏடபிள்யூஎஸ்ல இருக்கிற ரிசோர்சஸ்லாம் நான் ஆக்சஸ் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இதுல வந்து நான் ஒரு விண்டோஸ் EC2 இன்ஸ்டன்ஸ்ல வந்து IIS வெப் சர்வர் இல்ல மைக்ரோசாஃப்டுடைய டேட்டாபேஸ் சர்வர் இல்ல கிளஸ்டரிங்லாம் கிரியேட் பண்ணிருக்கேன் அப்படின்னா ஈவன் இந்த சிஸ்டம்ஸை கூட நான் என்ன பண்ணணும்னு சொல்றாங்க ஆன் ப்ரமைசஸ்ல இருக்கிற டொமைன் கண்ட்ரோலருக்கு வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம we can use AD connector. AD connectorல இருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா we can go and authenticate against நம்மளுடைய on premises active directory environment. So இது வந்து நம்ம we can see how AD connector மூலமா எப்படி நம்ம கொண்டு வரலாம் அப்படின்றத பார்ப்போம், கனெக்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். பிளஸ் வந்து நம்ம இப்போ என்னுடைய மைக்ரோசாஃப்ட் ஆக்டிவ் டைரக்டரி என்விரான்மெண்ட்ல வந்து நான் கிரியேட் பண்ற யூசர், இப்போ இந்த யூசர்ஸ்லாம் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐ கேன் ஆல்சோ யூஸ் தீஸ் யூசர். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு ஸ்டோரேஜ் அட்மின் அப்படின்னு ஒரு யூசர் இருக்கிறாங்க, இல்லை வந்து whatever ஒரு 2-3 அக்கௌண்ட் நான் கிரியேட் பண்றேன்னு எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வச்சு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா யார் யாருக்கு அவங்களுடைய ரோல் என்ன, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்டோரேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னா ஏடபிள்யூஎஸ்ல இருக்கிற ஸ்டோரேஜ் ரிலேட்டட் சர்வீஸ்க்கு ஆக்சஸ் கொடுக்கணும். தென் வந்து பில்லிங் ஃபின்ஆப்ஸ் அட்மின் அப்படின்னா ஏடபிள்யூஎஸ்ல இருக்கிற இந்த காஸ்ட் மேனேஜ்மெண்ட் டூல் அண்ட் பில்லிங் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனுக்கு நான் ஆக்சஸ் கொடுக்கணுன்றதை பண்ணலாம். ஸோ அதுவுமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐ கேன் ஜஸ்ட் கிவ் ஆக்சஸ் டு ரிசோர்சஸ் யூசிங் இப்போ ஒர்க் ஸ்பேஸ் கனெக்ட் பண்றது, இல்லை இஃப் ஐ வாண்ட் டு கனெக்ட் இட் டு மை what you call applications on AWS or billing portal இதெல்லாம் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஐ கேன் யூஸ் AWS கனெக்டர் வழியா நம்ம கனெக்ட் பண்ண அலோவ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்றது வந்து நம்ம இப்போ ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். ஸோ AWS AD கனெக்டர்ன்றது வந்து இட் இஸ் எ ப்ராக்ஸி சர்வீஸ், இல்லை வந்து ஒரு கனெக்டர் பிட்வீன் ஆன் ப்ரமைசஸ்ல இருக்க ஆக்டிவ் டைரக்டரி என்விரான்மெண்ட்டுக்கும் AWS பிளாட்ஃபார்முக்கும் ஒரு இன் பிட்வீன் ட்ரஸ்ட் ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு டூல் ஆர் கனெக்டர்னு சொல்லலாம். ஸோ இப்போ இது மூலயமா நம்ம என்ன பண்றோம், AWS பிளாட்ஃபார்ம்ல வந்து அடிஷ்னலா ஓவர் ஹெட்லாம் வந்து யூசர் நேம், பாஸ்வேர்டு, ஐடென்டிட்டி, ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட்லாம் நம்ம அடிஷ்னலா பண்ணாம எனக்கு எக்ஸிஸ்டிங் மைக்ரோசாஃப்டோடைய ஆக்டிவ் டைரக்டரி என்விரான்மெண்ட்ல வந்து இருக்கிற யூசர்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ இது மூலயமா என்ன பண்றோம் அப்படின்னா யூசர்ஸ் வந்து நம்ம ஆன் ப்ரமைசஸ் டேட்டா சென்டர்ல மட்டும் தான் மேனேஜ் பண்றோம். ஸோ கிரெடென்ஷியல்ஸ் எல்லாம் AWS பிளாட்ஃபார்முக்கு நம்ம கொண்டு வரவே இல்லை. அதனால நமக்கு கிரெடென்ஷியல்ஸ்லாம் வந்து ஆன் ப்ரைம்லே தான் இருக்கு. ஸோ இது ஒரு சேஃபர் ஆப்ஷனும் கூட சொல்லலாம். பிளஸ் வந்து நம்ம ஆன் ப்ரமைசஸ்ல கிரியேட் பண்ற யூசர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் ஸ்பேசஸ், ஒர்க் டாக்ஸ், ஒர்க் மெயில் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் சர்வீசஸ், ஈவன் AWS உடைய ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் கூட நம்ம ஆக்சஸ் பண்றதுக்கு we can allow. ஓகே, ஸோ பிளஸ் வந்து மெயினா வந்து இந்த
ஏடி அவேர் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. உங்களுடைய மைக்ரோசாஃப்ட் வெப் சர்வர், .NET அப்ளிகேஷன், டேட்டாபேஸ், மைக்ரோசாஃப்ட் சீக்வல் டேட்டாபேஸ், தென் அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைரக்டரி அவர் ஒர்க்லோட் இருக்கு, எக்ஸ்சேஞ்ச் சர்வர், இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கர்பராஸ் அப்படின்ற ப்ரோட்டோகால் மூலயமா தான் ஆத்தென்டிகேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி சிஸ்டம்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த சிஸ்டம்ஸை நம்ம ஆன் பிரேம்ல இருக்க டொமைன் கண்ட்ரோலர் ஜாயின் பண்றதுக்கும் நம்ம வி கேன் யூஸ் இட். ஸோ எப்படி நம்ம ஆன் பிரேம்ல கிரியேட் பண்ண யூசர் வச்சு ஃபெடரேட்டடா நம்ம லாக்இன் பண்ண முடியும், எப்படி நம்ம வந்து AWS ரிசோர்சஸ் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றதான் இப்போ நம்ம ப்ராக்டிக்கலா பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து இதுதான் வந்து நம்மளுடைய டயக்ராமேட்டிக் ரெப்ரஸன்டேஷன். ஆன் பிரேம்ல இருக்கிற டொமைன்ல வந்து யூசர் கிரியேட் பண்ணி ஏடி கனெக்டர் மூலயமா நம்ம அவரை வந்து நம்ம ரிசோர்சஸ் ஆக்சஸ் பண்ண வைக்கலாம். ஸோ இந்த ஏடி கனெக்டர் கிரியேட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ நம்ம ஒரு 10 மினிட்ஸ் டு 15 மினிட்ஸ் ஆகும். அதனால அதை நம்ம ஃபர்ஸ்ட் கிரியேட் கொடுத்துடலாம். தென் நம்ம எப்படி ஆன் ப்ரெமைசஸ்ல வந்து இன்டெகிரேட் பண்ணலாம் அப்படின்றதுல நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ இதில் போனீங்க அப்படின்னா டைரக்டரி சர்வீசஸ் அப்படின்னு சர்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த பர்டிகுலர் விண்டோ ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக கிரியேட் பண்ண வேண்டியது ஏடி கனெக்டர். ஸோ இப்போ இந்த ஏடி கனெக்டர் அப்படின்ற டூல் என்ன சொல்றாங்க, மைக்ரோசாஃப்டோடைய ஆக்டிவ் டைரக்டரி என்விரான்மெண்ட்டை நம்மளுடைய எக்ஸிஸ்டிங் செல்ஃப் மேனேஜ் ஆக்டிவ் டைரக்டரி என்விரான்மெண்ட் கூட நம்ம இன்டெகிரேட் பண்ணி அங்கே கிரியேட் பண்ற ஐடென்டிட்டிஸ்க்கு வந்து நம்ம எப்படி பர்மிஷன் கொடுக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நம்ம வந்து அமேசான் EC2 இன்ஸ்டன்ஸ் ஏடி ஆக்டிவ் டைரக்டரி அவேர் அப்ளிகேஷன்ஸ் நம்ம அதில் ரன் பண்றோம் அப்படின்னா அந்த மெஷின்ஸு கூட நம்ம ஆன் பிரேம்ல இருக்கிற சிஸ்டம்ஸ் கூட அந்த டொமைன் கண்ட்ரோலர் கூட ஜாயின் பண்ணலாம். ஸோ நம்ம டைரக்டரி கிரியேட் பண்ணலாம். ஸோ இதுல வந்து நமக்கு ஏடி கனெக்டர் வந்து இட்ஸ் அ ப்ராக்ஸி ஃபார் ரீடைரக்டிங் டைரக்டரி ரெக்வஸ்ட் டு யுவர் எக்ஸிஸ்டிங் மைக்ரோசாஃப்ட் ஆக்டிவ் டைரக்டரி சொல்றாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், வித்தவுட் கேச்சிங் எனி இன்ஃபர்மேஷன் இன் கிளவுட். ஸோ கிளவுட்ல வந்து பாஸ்வேர்டோ அதோடைய கிரெடென்ஷியல்ஸோ இல்லை எந்த ஒரு ஐடென்டிட்டியோ அங்கே வந்து ஸ்டோர் ஆகுறதால யூ கெட் அ லாட் ஆஃப் செக்யூரிட்டி பெனிஃபிட். பிளஸ் ஏடி கனெக்டர் வந்து நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரொம்ப கம்மியான ஆப்ரேஷன்ஸ் தான் நடக்கும், ரொம்ப கம்மியான அப்ளிகேஷன்ஸ் ஆக்சஸ் பண்ணுவாங்க, டிரான்சாக்ஷன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படின்னா தென் வி கேன் கோ ஃபார் ஸ்மால் ஏடி கனெக்டர். காஸ்ட் உங்களுக்கு கம்மியாக கிடைக்கும். லார்ஜ் ஏடி கனெக்டர் வந்து பாத்தீங்கன்னா நிறையவே அப்ளிகேஷன்ஸ் இருக்கு, நிறையவே இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா வி கேன் கோ ஃபார் லார்ஜ். ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இங்க இருக்கு உங்களுக்கு. ஸோ $36 per month. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா $108 per month லார்ஜ் போனோம் அப்படின்னா. ஸோ நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கு, உங்களுக்கு ஹை நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் நடக்கும், நிறைய ஏடி ரிலேட்டட் இன்ட்ராக்ஷன்ஸ் நடக்கும் அப்படின்னா தென் கோ ஃபார் லார்ஜ் ஏடி கனெக்டர். ஸோ இப்போ நமக்கு வந்து பை டிஃபால்ட்டா ரிட்டர்டன்சிக்காக 2 சிஸ்டம் வந்து எப்படி கிரியேட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் தேர். இப்போ நான் வந்து திஸ் இஸ் டு கனெக்ட் வித் மை ஆன் ப்ரிமைசஸ் ஆக்டிவ் டைரக்டரி டொமைன். ஸோ அந்த டொமைன் நேம் வந்து skillupwith.com அப்படின்ற டொமைனுக்கு வந்து நம்ம கனெக்ட் பண்ண போறோம். இதில் என்ன சொல்றாங்க, டைரக்டரி டிஸ்கிரிப்ஷன் இஸ் ஆப்ஷனல். நிறைய எக்ஸ்ட்ரா கேரக்டர்ஸ் வந்து we have given. So you can just say connect with, and then I'll also remove this special things, then move on. So இந்த பர்டிகுலர் ஏடி கனெக்டர் வந்து எங்க டிப்ளாய் பண்ண போறோம்னு கேட்குறாங்க. ஸோ we are deploying it on the default VPC. ஸோ அதில் வந்து டிஃப்ரெண்ட் டேட்டா சென்டர் அவைலபிலிட்டி ஜோன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நமக்கு ரிட்டர்டன்சி கிடைக்கும். கிளிக் ஆன் நெக்ஸ்ட். இப்போ நம்ம கார்பரேட் ஆன் ப்ரிமைசஸ் ஆக்டிவ் டைரக்டரி என்விரான்மெண்ட்டோட டீடைல்ஸ் கொடுக்கணும். ஸோ இப்போ என்னுடைய ஆன் ப்ரெம் என்விரான்மெண்ட்டோட டீடைல்ஸ் வந்து skillupwithstand.com அப்படின்னு வந்து ஒரு எக்ஸிஸ்டிங் டொமைன் என்கிட்ட இருக்கு. ஸோ அந்த டொமைனுக்கு தான் நான் வந்து இப்போ கனெக்ட் பண்ண போறேன். ஸோ skillupwithstand.com. ஸோ இதுல வந்து ஜென்ரலா வந்து நம்ம பிட்வீன் அவர் ஆன் ப்ரிமைசஸ் அண்ட் ஏடபிள்யூஎஸ்க்கு வந்து ஒன்று விபிஎன் கனெக்ஷன் இருக்கலாம், சைட் டு சைட் விபிஎன், ஆர் உங்களுக்கு வந்து விபிஎன் செட்டப் இருக்கும், இல்லை வந்து டைரக்ட் கனெக்ட் சர்க்கியூட் இருக்கு, லைக் AWS உடைய டைரக்ட் கனெக்ட் சர்க்கியூட் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதுவுமே இட் இஸ் ஓகே. ஸோ அது மூலயமா நம்ம கனெக்ட் பண்ணலாம். எய்தர் ஆஃப் தேம் ஷுட் பி ஓகே. ஸோ இப்போ டைரக்டரியோடைய நெட் பயாஸ் நேம் வந்து ஆப்ஷனல், இன் கேஸ் கொடுக்கணும்னா கொடுத்துக்கங்க, ஆர் எல்ஸ் யூ கேன் லீவ் இட் எம்டி. இப்போ நம்ம ஆன் ப்ரிமைசஸ் DNS சர்வருடைய டீடைல்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதோடைய ஐபி அட்ரஸ் வந்து நான் உங்களுக்கு இங்கே இது பண்ணியிருக்கிறேன். ஸோ நம்ம ப்ரைவேட்டாக கான்ஃபிகர் பண்ணியிருக்கிறதால I'll just go and pick up that IP address. ஸோ 172.31.94.102.106 கொடுத்துருக்கோம். அதே மாதிரி அந்த டொமைன் கண்ட்ரோலரில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இப்போதான் ஜஸ்ட் வந்து ஒரு AWS AD கனெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூசர் ஒன்று கிரியேட் பண்ணேன். ஸோ இது எதுக்காக தனியாக கிரியேட் பண்ண அப்படின்னா ஜென்ரலாக நம்ம வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட்டை வந்து
இந்த மாதிரி ஏடி கனெக்டர் கான்ஃபிகர் பண்றதுக்குலாம் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா AWS AD கனெக்ட் அப்படின்னு ஒன்று சர்வீஸ் அக்கௌண்ட் மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ தட் ஐ டோன்ட் யூஸ் த அட்மினிஸ்ட்ரேட்டர். ஓகே, எப்பயுமே ரூட் அக்கௌண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி பர்பஸ்க்கு. ஸோ வி ஹேவ் டு யூஸ் இட் சர்வீஸ் அக்கௌண்ட் யூசர் நேம் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. எக்ஸிஸ்டிங் ஆக்டிவ் டைரக்டரியில கிரியேட் பண்ணிருக்கக்கூடிய அக்கௌண்ட், அந்த கிரியேட் பண்ணிருக்க அதே நேம் அதே பாஸ்வேர்டு வந்து இந்த இடத்துல கொடுங்க. ஓகே ஃபைன், கிளிக் நெக்ஸ்ட். இதெல்லாம் சேவ் பண்ண வேண்டாம். இப்போ கிரியேட் டைரக்டரி கொடுத்துருங்க. சிம்பிளான ஆப்ஷன் தான். இப்போ ஆன் ப்ரெமைசஸ் டொமைன் கண்ட்ரோலருடைய சிஸ்டம் வந்து நம்ம டிஎன்எஸ் கொடுத்து ஏடி கனெக்டர் கொடுத்து நம்ம இப்போ கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே கிரியேட் ஆகிட்டு இருக்கு. இட் வில் டேக் ஃபியூ மினிட்ஸ், ஆக்சுவலி லைக் அரௌண்ட் 10 minutes கிட்ட டைம் எடுக்கும். ஸோ மீன்வைல் நம்ம என்ன பண்ணலாம், வி வில் குவிக்லி ரீகேப் ஹியர். ஸோ ஏடி கனெக்டர் அப்படின்ற டூல் எதுக்கு, ஆன் ப்ரெமைசஸ்ல இருக்கிற யூசர்ஸை வந்து நம்ம AWS உடைய அப்ளிகேஷன் ப்ராடக்ட்ஸ் இந்த சர்வீசஸ் இதெல்லாம் வந்து ஆக்சஸ் பண்றதுக்கு நம்ம அலோவ் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம் ஏடி கனெக்டரை. இன்னொரு பக்கம் ஏடி கனெக்டரை வந்து நம்ம இப்போ ஏடி அவேர் அப்ளிகேஷன் ரன் பண்றோம், மைக்ரோசாஃப்டோடைய வெப் சர்வர், மைக்ரோசாஃப்டோடைய IAS எக்ஸ்சேஞ்ச் சர்வர், டேட்டாபேஸ் சர்வர், இந்த மாதிரி வந்து ஆக்டிவ் டைரக்டரி அவேர் அப்ளிகேஷன் ரன் பண்றோம் அப்படின்னா அந்த சிஸ்டம் வந்து ஆன் பிரெம்ல இருக்க டொமைன் கண்ட்ரோலர் கூட மெம்பர் சர்வரா ஆட் பண்ண போறோம், இல்ல டொமைன்ல ஜாயின் பண்ண போறோம் அப்படின்னா தென் அதுக்குமே நம்ம ஏடி கனெக்டர் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ரெண்டு மெயின் பர்பஸ். அதே மாதிரி இங்க ஆன் பிரெம்ல மட்டும் நம்ம யூசர் கிரியேட் பண்ணி அந்த யூசரே நம்ம மல்டிபிள் லாகின் மல்டிபிள் ஆக்சஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இப்படிதான் ரியல் டைம்ல வந்து ஆன் பிரெம்ல இருக்கிற ஆக்டிவ் டைரக்டரி என்விரான்மெண்ட்ல இருக்க யூசர்ஸ் குரூப்ஸ் அந்த கிரெடென்ஷியல்ஸ் தான் நமக்கு வந்து பர்மிஷன் கொடுத்து ஆக்சஸ் பண்ண வைப்பாங்க. ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்றது வந்து இப்போ நம்ம ப்ராக்டிக்கலா பார்க்க போறோம். ஸோ ரெண்டு டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸ் பார்த்தோம், ஸ்மால் அண்ட் லார்ஜ். நிறைய டிரான்சாக்ஷன் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்க லார்ஜ் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்மால் போனீங்கன்னா உங்களுக்கு கம்மியான டிரான்சாக்ஷன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், காஸ்ட்டும் உங்களுக்கு கம்மியாகும். ஸோ இது வந்து ஏடி கனெக்டர்ன்றது இட் இஸ் ஏடி ப்ராக்ஸி சர்வீஸ் ஆர் ஃபெடரேஷன் சர்வீஸ்னு சொல்லலாம். ஸோ எப்படி நம்ம இது ப்ராக்டிக்கலா பண்ண போறோம் அப்படின்றது தெரியும். ஸோ இட் வில் டேக் சம் டைம், அட்லீஸ்ட் வந்து ஒரு 10 minutes ஆகும். மீன்வைல் நம்ம என்ன பண்ணலாம், we'll go and create couple of users here. ஸோ இப்போ இதில் வந்து ஆல்ரெடி ஒரு யூசர் இருக்கு. ஸோ இன்னொரு புது யூசர் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். இவர் வந்து நான் வந்து ஒரு ஃபின்ஆப்ஸ் அட்மின் அப்படின்னு நான் சொல்கிறேன், பில்டிங் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ உங்களுக்கு என்னென்ன கிளவுட் ஸ்பெண்ட் இருக்கு, எந்த அளவுக்கு யூசேஜ் இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்க்கறதுக்கு வந்து ஒரு ஃபின்ஆப்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஒருத்தர் கிரியேட் பண்ணுறேன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஒரு யூசர் ஒன்று கிரியேட் பண்ணுறேன் மீன்வைல் ஆன் ப்ரெமைசஸ்ல. ஸோ இது நீங்கள் L1 L2 3 ஆர் வாட் எவர் உங்களுக்கு என்ன மாதிரியான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், என்ன மாதிரியான டீம் ஸ்ட்ரக்சர் லெவல்ஸ் இருக்காங்களோ அந்த மாதிரி நம்ம இதில் கிரியேட் பண்ணிக்கலாம், வாட் எவர் யூ வாண்ட். நவ் யூசர்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம். IAM உடைய ரோலும் இங்கே கிரியேட் பண்ணலாம் நம்ம பர்மிஷன் கொடுக்கறதுக்கு. இப்போ ஜென்ரலாக இப்போ இந்த ஆன் ப்ரெமைசஸ் யூசர் ஆர் எக்ஸ்டர்னல் ஐடி IAMல கிரியேட் பண்ணாத அக்கௌண்ட்டுக்குலாம் நம்ம எப்படி ஜென்ரலாக பர்மிஷன் எனேபிள் பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி ரோல் பேஸ்டு தான் ஆக்சஸ் கொடுப்போம். ரோல் அப்படின்னா இப்போ IAMல AWSல வந்து IAMல போயிட்டு நம்ம ரோல் கிரியேட் பண்ணிட்டு அந்த IAM ரோல் வழியாக தான் நம்ம we will be allowing them access. ஸோ இதுதான் அந்த ரோலோட ஐகான். இதில் போயிட்டு we'll create IAM ரோல் and then அந்த IAM ரோல் என்ன பர்மிஷன் கொடுத்துருக்கோமோ அந்த பர்மிஷனுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஆக்சஸ் கிடைக்கும். ஸோ இப்போ இதில் போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 2-3 ரோல் கிரியேட் பண்ணுவோம். ஒன்று வந்து we can just call it as stand will. ஸோ இதில் வந்து we'll give them permission to access directory servicesல இருந்து allows directory services to manage AWS resources for existing directory services users and group. பாருங்க, existing users and groupsக்கு வந்து நம்ம பர்மிஷன் கொடுக்கறதுக்கு தான் இந்த ஆப்ஷன் பண்றோம். ஸோ இதில் போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா I'll just give access to S3 வந்து ஆக்சஸ் கொடுக்குற மாதிரி நான் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் I'll call this role as S3 full access or S3 directory services usersக்கு வந்து on-prem storage admins அப்படின்னு சும்மா கொடுத்துக்கிறேன். ஸோ தட் வந்து அவங்க லாகின் பண்ணாங்க அப்படின்னா S3 இதில் S3லாம் இருக்கான்னு தெரியல, லெட் மீ செக். இல்லாட்டி கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, தட்ஸ் ஃபைன். I think there should be 1 or 2 buckets for sure. இருக்கு, சும்மா இருக்கு. ஓகே, we have got some buckets. Okay, let me create this role. அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போறேன் அப்படின்னா I'm just going to create one more role, maybe billing administrator அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கலாம்.
ஸோ அகெயின் வந்து டைரக்டரி சர்வீசஸ் ஆன் ப்ரமைசஸ் யூசர்ஸ் அண்ட் குரூப்ஸ் தான் நம்ம பர்மிஷன் கொடுக்க போகிறோம். ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணணும், டைரக்டரி சர்வீசஸ். கிளிக் நெக்ஸ்ட். இதில் போயிட்டு பில்லிங் ரிலேட்டடாக நம்ம பர்மிஷன் கொடுக்கலாம். ஸோ ஏடபிள்யூஎஸ் உடைய பில்லிங் ஆக்சஸ் எல்லாம் கொடுக்குறேன். காஸ்ட் மேனேஜ்மெண்ட் டூல் அதெல்லாம் பார்க்க முடியும். ஸோ இதில் வந்து நான் ஃபின்ஆப்ஸ் அட்மின் அப்படின்ற மாதிரி ஒரு ரோல் கொடுத்துக்கிறேன். ஓகே, இது நம்மளுடைய ஐடென்டிஃபிகேஷனுக்கு தான் அந்த நேமு. ஓகே, நத்திங் பியாண்ட் தட். ஸோ இவரால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன காஸ்ட், எவ்வளோ ஸ்பெண்ட் ஆகுது, என்ன மாதிரியான ரிசோர்ஸஸ்லாம் கிரியேட் பண்ணிருக்காங்க, அந்த மாதிரி வந்து ஃபினான்ஷியல் ஆப்ரேஷன்ஸ் ரிலேட்டடாக பில்லிங் பார்க்கலாம், காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அதெல்லாம் பார்க்கலாம். வேற இன்னொரு ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் அட்மின் இது ப்ரிவிலேஜஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம 2 ரோல் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஆன் ப்ரைமில் கப்பல் ஆஃப் யூசர்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது நமக்கு வந்து கிரியேட் ஆகி ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா எப்படி அந்த ஆன் ப்ரிமைசஸ்ல கிரியேட் பண்ண யூசர்ஸ்க்கு வந்து எப்படி பர்மிஷன் கொடுக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு. ஐ திங்க் இட் இஸ் ஆல்ரெடி அவைலபிள். போயிட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் ஆக்டிவ். ஐடி கனெக்டர் வந்து ரெடியாக தான் இருக்கு. இதில் போயிட்டு நம்ம ஐடி கனெக்டரோட ஐபி அட்ரஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். ஃபைன். சர்வீஸ் அக்கௌண்ட் கிரெடென்ஷியல் வந்து நம்ம மாற்றணும்னா கூட மாற்ற ஆப்ஷன் இருக்கு. இன்கேஸ் வந்து சர்வீஸ் அக்கௌண்ட் சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணலாம். மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன், திஸ் இஸ் ஆல் ஃபைன். இப்போ போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்ளிகேஷன் மேனேஜ்மெண்ட் ஸ்க்ரீனில் ஒரு யூஆர்எல் மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கஸ்டமர் என்விரான்மெண்ட் இல்லை நம்ம கிளைண்ட் என்விரான்மெண்ட்ல எப்படி லாகின் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் ஒரு அவங்க கம்பெனி நேம்ல வந்து யூஆர்எல் கொடுப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு skillupwithstand.awsapps.com அப்படின்ற மாதிரி ஒரு யூஆர்எல் வந்து நான் கிரியேட் பண்றேன் என்னுடைய ஆர்கனைசேஷனுக்கு. ஸோ இந்த யூஆர்எல் வழியாக தான் நம்ம வந்து ஆன் ப்ரமைசஸ் யூசர்ஸ் வந்து லாகின் பண்றதுக்கு வந்து யூஆர்எல் கொடுப்போம். ஸோ இது எப்படி நடக்கும்ன்றதை நான் காமிக்கிறேன். தென் அதே மாதிரி ஏடபிள்யூஎஸ் உடைய மேனேஜ்மெண்ட் கன்சோல் நம்ம skillupwithstand.com/கன்சோல் ஆக்சஸ் பண்ண அலோவ் பண்ணணும் அப்படின்னா இதுல போய் நம்ம அதை ஆக்சஸ் அலோவ் பண்ணிக்கலாம். லெட் மீ ஷோ யூ ஹவ் டு எனேபிள் இட். ஸோ இதுல போயிட்டு ஏடபிள்யூஎஸ் மேனேஜ்மெண்ட் கன்சோலை வந்து நான் எனேபிள் பண்றேன். இப்போ நமக்கு வந்து மேலே போனீங்க அப்படின்னா இதில் எனேபிள்னு வந்துடும். ஸோ இப்போ நம்மளால இந்த லிங்க் வச்சு நம்ம அவங்க யூசர்ஸ் அலோவ் பண்ண முடியும். ஸோ இதில் யார் யாருக்கு என்ன பர்மிஷன் கொடுக்கணும், இப்போ யாருக்குமே நான் பர்மிஷன் கொடுக்கல. இப்போ நான் பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னா ஃபின்ஆப்ஸ் அட்மின்ல போயிட்டு இங்கே போய் பாருங்க. இப்போ ஏடி கனெக்டர்ல வந்து ஆட் அப்படின்னு போனோம்னா இந்த இடத்துல ஃபைண்ட் யூசர்ல ஏதாவது இருக்கான்னு பாருங்க. skillupwithstand.com this forest அப்படின்னு காமிக்குது பாருங்க. நம்ம ஆன் ப்ரைமைசஸோடைய ஃபாரஸ்ட் வந்து இங்கே காமிக்குது. இதில் போயிட்டு நான் யூசர் சர்ச் பண்றேன். ஃபின்ஆப்ஸ் அப்படின்ற யூசர் யாராவது இருக்காங்களான்னு பார்ப்போம். ஓகே, இருக்காங்க பாருங்க. ஃபின்ஆப்ஸ் அட்மின் இது வந்து ஆன் பிரைம் டொமைன்ல இருக்க நம்ம கிரியேட் பண்ண அக்கௌண்ட். இதுதான் இந்த இடத்துல கிரியேட் பண்ண அக்கௌண்ட். ஸோ இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆன் பிரைம்ல கிரியேட் பண்ண அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஏடி கனெக்டர் பண்ணதால நம்மளுடைய ஆன் பிரைமோடைய டொமைன் வந்து இங்கே நமக்கு விசிபிளா இருக்கு. நம்ம ஆட் பண்ண முடியுது. அதே மாதிரி இன்னொரு யூசர் வந்து கிரியேட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அந்த யூசர் என்ன நேம் கொடுத்திருந்தோம், ஸ்டோரேஜ் அட்மின் கொடுத்திருந்தோம். அந்த ஸ்டோரேஜ் அட்மினுக்கு ஸ்டோரேஜ் அட்மின் ரோல் கொடுப்போம். பட் வந்து அந்த கரெக்டான ரோலை செலக்ட் பண்ணணும். ஓகே, இப்போ இதில் போயிட்டு ஒரு ஸ்டெப் பேக் போய்க்குங்க. கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணிட்டு அப்ளிகேஷன் ஆக்சஸ் ஸ்க்ரீன்ல இருக்கோமான்னு பாருங்க. அந்த ஸ்பெசிஃபிக்கான ரோலை வந்து நம்ம டெலிகேட் பண்ணணும். ஸோ இதில் ஆன் பிரைம் ஸ்டோரேஜ் அட்மின்ல போயிட்டு நம்ம யூசர்ஸ்ல ஸ்டோரேஜ் அட்மின் அப்படின்னு சர்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த இது லிஸ்ட் ஆகும். ஆன் பிரைம் யூசர் அவங்களுக்கு வந்து இப்போ நம்ம பர்மிஷன் எனேபிள் பண்றோம். கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஆன் பிரைம் யூசரா நம்மளால லாகின் பண்ண முடியுதான்னு பார்க்கலாமா. ஸோ அதுக்கு எப்படி நம்ம இங்கே ஆக்சஸ் கொடுக்கணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் லிங்க் வழியாக தான் நம்ம லாகின் பண்ணுவோம். ஸோ இதை காப்பி பண்ணிக்கங்க. அவங்கள வந்து எண்ட் யூசருக்கு வந்து இந்த லிங்க் தான் நம்ம கொடுப்போம். அந்த இன்ஃபேக்ட் எண்ட் யூசர் கிடையாது, அவங்க ஒரு இட் இஸ் த கைண்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான், ஸ்டோரேஜ் அட்மின் அவரு. இந்த மாதிரி தான் உங்களுக்கு ரியல் டைம்ல போனீங்கன்னா கன்சோல் ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இதுல போயிட்டு நம்ம ஸ்டோரேஜ் அட்மின் அப்படின்னு கொடுத்துட்டு அவருடைய பாஸ்வேர்டை வந்து நான் கொடுக்குறேன். அவருக்கு வந்து ஆக்சஸ் இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, லாகின் ரெடி ஆகுது. authenticating to AWS user as on-prem storage admin. பர்ஃபெக்ட், எக்ஸலண்ட். ஸோ நமக்கு வந்து இப்போ ஆன் ப்ரமைசஸ்ல கிரியேட் பண்ண யூசர் வச்சு நம்ம இங்க வந்து லாகின் பண்ணிட்டோம். ஸோ டன். இந்த இடத்துல போனோம் அப்படின்னா அவருக்கு ஈசி டூல பார்க்க முடியுதான்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக இருக்கக்கூடாது. அவருக்கு வந்து ஈசி டூல வந்து எல்லாமே எரர் தான் வரணும். இந்த இடத்துல இன்டு மார்க் மாதிரி தான் வரணும். நாட் ஆத்தரைஸ்ட் ஏபிஐ எரர் வருது. இதுவே அவர் வந்து S3 போனார்னா அங்க வந்து அவரால் பக்கெட்லாம் பார்க்க முடியும். ஸோ வந்து பார்த்தீங்களா பக்கெட்ஸ் லிஸ்ட் ஆகுது. தென் ஈவன் வந்து அவரால் பில்லிங்லாம் எதுவுமே பார்க்கக்கூடாது. பில்லிங் டேஷ்போர்ட்லாம் அவருக்கு ஆக்சஸே இருக்கக்கூடாது. ஏன்னா வந்து அவர் ஸ்டோரேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான். ஸ்டோரேஜ் ரிலேட்டடாக அவர் வந்து யூ நீட் நாட் ஹேவ்
டோன்ட் ஹேவ் பர்மிஷன், யூ நீட் பர்மிஷன் சொல்றாங்க. இதுவே நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஐம் கோயிங் டு ஓப்பன் அப் எ நியூ இன்காக்னிட்டோ விண்டோ. பில்லிங் அட்மினிஸ்ட்ரேட்டர், ஃபின்ஆப்ஸ் அட்மினா நம்ம லாகின் பண்ணுவோம். இப்ப அவருக்கு என்ன மாதிரியான பர்மிஷன் இருக்குன்னு பார்ப்போம். FinOps admin. Please check your username and password அப்படின்னு சொல்றாங்க. நம்ம என்னன்னு கொடுத்தோம்? FinOps admin அதான் கொடுத்தோம், கரெக்ட்டுங்களா? So let's see. FinOps admin. Okay. Okay, fine. Let's see. இப்போ கரெக்டான யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டேன். லாகின் ஆகுது நமக்கு. இப்போ FinOps admin நான் லாகின் பண்றேன் அப்படின்னா then I'll be able to only see. இப்போ இதில் S3 கொடுத்தேன் அப்படின்னா வரக்கூடாது எனக்கு. ஆக்சுவலா எதுவுமே லிஸ்டிங்ல இருக்கக்கூடாதுங்க.